நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்துக்கான பணிகள் 116 to 171 72 73 இது ரெண்டையுமே கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த எல்லா கமெண்ட்டுக்கும் உள்ள பதில் இதில் பார்த்துடலாம். உங்களுக்கு அதில் கிளியராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் கொடுக்குற வீடியோலாம் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போதும் சொல்கிறது தான், அந்த 116 to 171 கரண்ட்டு இப்போ 3வது வருஷம் ஐடியா போயிட்டுருக்குது. ஜூன் ஃபஸ்ட் வீக்கு வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. ஜூன் செகண்ட் வீக்கு வந்துடும் பார்த்தோம், அதுவும் வரல. நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் வரும், கண்டிப்பாக வந்துடும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, வந்துடும். வந்தால் தான் நம்மளோட ப்ரெடிக்ட் படி நெக்ஸ்ட் வீக் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். வந்தால் தான் அவங்க மேலே அந்த ஹைகோர்ட்லேருந்து செலெக்ஷன் லிஸ்ட் அந்தந்த லோக்கல் கோர்ட்டுக்கு கீழமை நீதிமன்றத்துக்கு அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் அனுப்ப முடியும். அனுப்பினா தான் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றபடி ஜாயினிங்லாம் இந்த ஒரு 12 நாள் காலக்கெடுக்குள்ளே நடத்தி ஜூலை மாதம் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்க்க முடியும். இதுதான் ப்ரொசீஜராக இருக்கும். ஜூன் எண்டாம் கடைசி ஜூன் எண்டு வரைக்கும்லாம் போகாதுன்றது என்னோடய ப்ரெடிக்டாக இருக்குது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வேக்கன்சி ஏறுமான்னு சில பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஏறும். ஏன்னா 2021 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ ஒரு வேக்கன்சியும், நோட்டிஃபிகேஷன் விட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் முடித்து கடைசியாக ஓவரால் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறப்பையும் வேக்கன்சி ஏறி இருந்துச்சு. அது 6 மந்த் காலகட்டம் மட்டும்தான், 6 மாத காலகட்டத்திலே அவ்வளோ வேக்கன்சி ஏறி இருந்துச்சு. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் நெருங்கிடுச்சு. 3வது வருஷம் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் இருந்திருக்கும், ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ ப்ரொமோஷன் இருந்திருக்கும். இப்போ இந்த வேக்கண்டெல்லாம் ஒரேடியாக ஃபில்லப் பண்ண போகிறதா தான் தகவல்லாம் வந்துட்டுருக்குது. நிறைய அப்படியே ஃபில்லப் பண்ணிவிடுவாங்க, எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணிவிடுவாங்க. 5300 பேர்னால் 3/4 பேர் உள்ளே போயிடுவோம். ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது என்னன்றது தெரியும். கண்டிப்பாக நல்ல செய்தியாக நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நோ டவுட் என்ன கேட்குறீங்க, நான் இந்த டிஸ்ட்ரிக்கு இந்த கோட்டாவில் இருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்றது கேட்குறீங்க. நான் சொன்ன மாதிரி எந்த ப்ரியாரிட்டி இருந்தாலும் சரி, ப்ரியாரிட்டி இல்லாட்டி சரி, எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லாதவங்க ஒரு 145க்கு மேலே இருந்தீங்கன்னா, 145க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் மாறுபடும். நான் பொதுவாக ஒரே மார்க்காக சொல்கிறேன். 145க்கு மேலே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரிமூவ் லிஸ்ட்டு போகாமல் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டாவது வரும் அப்படின்றது நான் சொல்லிகிட்ருக்கேன். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வேக்கண்ட்டை பொறுத்து மாறும். உங்களுடைய கோட்டாவில், உங்களுடைய கம்யூனிட்டியில், உங்களோட ப்ரியாரிட்டியில் அப்படின்றது கோட்டா மாறும். வேக்கண்ட் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதை பொறுத்து மாறுபடும். நான் சொல்கிறது ஒரு பொதுவான ப்ரெடிக்ட். 145க்கு மேலே இருந்தால் ரைட்ரா, நம்ம ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டாவது போக வாய்ப்பு இருக்குது. ரிமூவ் லிஸ்ட்டில் போகாமல், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் போகாமல் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லாச்சும் போக வாய்ப்பு இருக்குன்றத நான் இதில் சொல்லிக்கிறேன். மற்றபடி ப்ரியாரிட்டி 1லேருந்து ப்ரியாரிட்டி 12 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரியாரிட்டிக்குள்ளே ஏன்னா ஒரு ப்ரியாரிட்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 135க்கு மேலே இருந்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வரையும் வெயிட் பண்ணலாம். இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம கொடுக்க முடியும். நீங்கள் கமெண்டில் என்ன கேட்டாலுமே நம்ம என்றைக்குமே நெகட்டிவாக பேசி இது கிடையாது, நெகட்டிவாக பேசினதே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசுவோம் நம்ம. அதை நான் போட்ட 3 வீடியோவில் எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. நெகட்டிவாக பேசியே பழகிட்டோம் நம்ம. அதனால் நம்ம நெகட்டிவாக பேசியே பழகிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வீடியோ பார்க்குறவங்க, அவங்களுக்கு இந்த 2.5 வருஷம் காலமாக துவண்டு போய் இதை நம்பி எந்த வேலைக்கும் போக முடியாமல் எப்படா வரும் இதை பார்த்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வேறு வேலைக்கு போகலாமா இல்லை இந்த வேலைக்கு போகலாமான்றது முடிவு பண்ணிவிட்டு ஒரு காத்திருக்க நிலைமை ஏற்பட்டிருக்கு. மீண்டும் அவங்கள நெகட்டிவாக சொல்லி அவங்கள வருத்தப்பட வைக்கக்கூடாது. பாசிட்டிவாகவே யோசிப்போம். இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பாசிட்டிவாக கொடுப்போம். கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்றதான் என்னோடய தாட்டு. அதைப்படி தான் நான் பாசிட்டிவாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன்.
அதே மாதிரி நீங்கள் யார் கேட்டாலுமே நான் பாசிட்டிவாக தான் கொடுத்துருப்பேன், யாருக்குமே நெகட்டிவாக கொடுத்தது கிடையாது. நீங்களும் அதே மாதிரி பாசிட்டிவாகவே நினைங்க. ஏன்னா இவ்வளோ பேர் போட்டியில் வந்து நீங்கள் ஒரு ஆளாக வந்திருக்கீங்க. எவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க, அவ்வளோ பேர் போட்டி போட்டு கடைசி ஃபைனல் லிஸ்ட் வரைக்கும் இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நம்பியிருப்போம், அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி வேக்கன்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்து இவ்வளோ காலகட்டம் நான் எனக்கு கிடைச்ச தகவல் படி வேக்கன்சி ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி இந்த 5300 பேர்த்தில் முக்கால்வாசி பேரை எடுக்க போகிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து தள்ளி போனதாகவும் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்றத நம்ம ரிசல்ட் வரப்போ அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, இதனால தான் லேட் பண்ணியிருக்காங்க. சில பேர்லாம் கேட்குறீங்க ஏன் லேட்டுன்னு. அது யாருக்குமே தெரியாது. அடுத்தவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதுதான் கன்ஃபார்மான்னு சொல்கிறாங்க. வேக்கன்சி வந்து ஏறுது, அதுக்காக வெயிட்டிங்கு, எல்லாத்தையும் ஒரே வேக்கண்ட்டாக ஃபில் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி 3 வருஷம் ஆச்சு. இப்போ திருப்பி அவங்க நோட்டிஃபிகேஷன் போட்டு இது பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் இருக்கிற எடுத்து வச்சவங்களுக்கே இந்த 5300 பேர்த்தில் ஒரு முக்கால்வாசி பேர் எடுத்துருவோம்னா வெயிட்டிங் பாதி செலெக்ஷன் பாதி அப்படி வந்துடும்ன்றது என்னோடைய தாட்டாக இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த 72 73 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் அதான் ஆர்டர் மாதிரிலே நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பொறுத்து தான் ஆகணும், வழி இல்லை. உங்களுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு காம்படிஷன் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளே போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 90% எல்லாமே உள்ளே போயிடுவீங்க. ஏன்னா காம்படிஷன் கிடையாது. அந்தளவுக்கு யாருமே வந்து உங்களை ப்ராக்டிக்கல்லே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கலே உங்களை முடிவு பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ உங்களுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலே உங்களை முடிவாயிரும். உங்களுக்குலாம் பாசிட்டிவாக தான் அமையும். இவ்வளோ தூரம் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கனாலே உங்களுக்கு செலக்ட் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ இவங்களுக்கு தான் 116 to 171 தான் வந்து டிகிரி லெவலில் முடித்தவங்க எல்லாமே காம்படிஷன் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வரப்போகுது. ஒவ்வொரு மாவட்டத்தில் 1:3, ஒவ்வொரு மாவட்டத்தில் 1:4 இப்படி எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பாக அமையும். ஒரு வேளை இப்போ 1:3 எடுத்த மாவட்டத்துங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு ஜாப் கன்ஃபார்ம், 2 பேர்த்துக்கு வெயிட்டிங்கை போட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த ஜூனியர் பேலீஃப் சீனியர் பேலீஃபுக்கு 1க்கு 1 வெயிட்டிங் வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு வருஷ காலக்கெடுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் டிஎன்பிசி எழுதி வெளியே போயிடலாம், வேறு அவங்களுக்கு பர்சனல் நிமித்தமாக வேறு வேலைக்கு வெளியே போயிடலாம் அப்படின்றதுனால எடுத்து வச்சாங்க. இந்த வேலையை பற்றி நம்ம வந்து இதுதான் இந்த வேலைன்றதை நம்ம ப்ராக்டிக்கல்லே எல்லாமே செஞ்சுட்டோம். நம்ம கண்ணு முன்னாடியே நிறுத்திட்டாங்க கொண்டு வந்து, இப்படி தான் இந்த வேலை இருக்கும், இதான்றது. இது சில பேர் எடுத்து செலக்ட் ஆனவங்க கொஞ்ச நாள் பார்த்துட்டு முடியலன்னு கூட வெளியே போகலாம், இல்லை அவங்க அடுத்த எக்ஸாம் எழுதி வெளியே போகலாம். என்னோடய தாட்டு பிரகாரம் வேக்கன்சி உயரும், அதுக்கு தகுந்தாப்புல வெயிட்டிங்கும் உயரும். வெயிட்டிங்கும் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வைப்பாங்களே தவிர்த்து குறைச்சி எடுத்துட மாட்டாங்க. இது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் உங்கள்கிட்ட யாரும் நல்லா தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும். இவ்வளோ தூரம் பொறுத்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கோ அதே வருத்தம் எல்லாத்துக்குமே உண்டு, எல்லாத்துக்குமே இருக்குது. வரும் திங்கட்கிழமையிலேருந்து வரும் வெள்ளிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக வந்தால் தான் அங்கிட்ட ஒரு 12 நாளுக்குள்ளே இவங்க நான் வீடியோக்கு முன்னாடி சொன்னார் அந்த வேலைகளை அவங்க முடித்து கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுபடி தான் நடக்கும் நம்புகிறேன் நான். நல்ல செய்தியாக வரும், நல்லதே நடப்போம். பாசிட்டிவாக பேசுவோம், யாரையும் நெகட்டிவாக பேச வேணாம். மார்க் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது எதையுமே ஒரி பண்ணிக்காதீங்க. உங்கள் மார்க்குக்கும் இடம் கொடுத்து தானே உங்களை அந்த 1:3 வச்சுருக்காங்க, அவங்க ஃபைனலிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அப்போ நீங்களும் அதில் இடம் இருக்கீங்க தானே அர்த்தம். அப்போ ஏன் வருத்தப்படுறீங்க? கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. நல்லது நடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுன்ற பெல் ஐக்கானை அமைக்கிக்கோங்க. இதுக்கு மீறி என்ன ஒரு டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை முக்கால்வாசி ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் கிடைச்சாலும் அதையும் கமெண்டில் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. உறுதியாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம், வந்துடும், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. இதுதான் என்னுடைய தகவலாக இருக்குது. நன்றி நண்பர்களே.